ஹைடா க்ரஷ். ஓகே, நம்ம போன பார்ட்லேருந்து அப்படியே பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ஜுன் உங்கள் லைஃப்பை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுலேருந்தே பார்க்கலாம். நம்ஜுன் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப பெயினாக இருந்ததா? தலையாட்டுறீங்க ஆமாம் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு ஓகே இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன், சாஃப்டாகவே கொண்டு போகலாம். வெக்கமாக இருக்குது, செஸ்ஸில் உங்கள் ஃபேஸ் வச்சுக்கிறீங்க, ஹக் பண்ணி அப்படி தூங்கியாச்சு. அந்த நைட் அவ்வளோ ஸ்வீட்டாக அப்படி போகுது. நெக்ஸ்ட் டே எழுந்துக்கிறீங்க, உங்கள் மொபைல் எடுத்தா ஏகப்பட்ட மிஸ்டு கால்ஸ். அப்பா கிட்ட இருந்து பார்க்கும் போதே பயமாக இருக்கு. நீங்களும் உங்கள் பிரதருக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்க, நைட்டு ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கிக்கிறேன் அப்படி. அப்பா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கால் பண்ணுறாங்களா இல்லை இன்னும் அவன் சொல்லலையா அப்படின்னு உங்களுக்கே தெரியல. நீங்கள் இப்படி மொபைல் பார்த்துட்டே இருக்கிறத நம்ஜுன் பார்க்குறான். ஏய் என்னடி எல்லா அப்பா கால் பண்ணிட்டுருக்காரு. சரி ஒன் நான் சின்ன கேட்பியா கேட்க மாட்டியா? நீங்கள் திரும்பி அவனை பார்க்குறீங்க. நீ இதுக்கப்புறம் இங்கே இரு, உங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம். எதுக்கு அப்படி சொல்லும் போதே அவன் பெட்லேருந்து எழுந்து கையை பிடிச்சிட்டு, நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சடி, நான் உன்னோட புருஷன் பாரு, இதெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படி சொல்லிட்டு உங்க ஹிப்பை பிடிச்சி கிட்ட இழுத்து டெய்லி இது வேணும்டி வன், இதுக்கப்புறம் என்ன நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. நீங்க அவன் செஸ்ல போய் சாஞ்சிட்டு, அப்பா அப்பா சொல்லாம எப்படி, நான் இது உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, அப்பா சொல்லாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன் நம்ஜன், ஐம் சாரி, நான் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவனை விட்டுட்டு எழுந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கீங்க. அவன் சரி சரி ஒரு நிமிஷம் எதனா சாப்பிடு, நான் வாங்கிட்டு வரேன். எல்லாம் அப்பா வேறு கோவமா இருக்காங்க, பார்த்தீங்களா எத்தனை மிஸ்டுக்கா. சரி டி சாப்பிட்டு போகிறதுல என்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் கையில் இருந்து அதை பிடுங்கி வச்சுட்டு, இப்படி யாரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவனை ஷர்ட் எடுத்து போட்டுட்டே வெளில போகிறான். நீங்கள் அமைதியாக பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்பாவுக்கு என்ன சொல்லி புரிய வைக்க போகிறோம், கண்டிப்பாக அவர் கத்துவார், என்ன சொல்கிறது தெரியல அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ஜுன் வந்துட்டான். ப்ரஷ் பண்ணிட்டு வா சாப்பிட்லாம். ப்ரஷ் என் ப்ரஷ் இங்கே இல்லைல்ல, என் ப்ரஷ் இருக்குது யூஸ் பண்ணிக்கோ. ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோணுது. போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வரீங்க, அவன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கான். 2 பேரும் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து நம்ஜுன் விடுறான். உங்கள் கையை பிடிச்சிட்டு சீக்கிரமாக என் கூடவே வந்துட்டுறி, இதுக்கப்புறம் உன்னை டெய்லி நான் மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நீங்களும் சிரிக்கிறீங்க. சரி கேர்ஃபுல்லாக போ. நீங்களும் உள்ளே வரீங்க. வீட்டில் அம்மா அப்பா 2 பேருமே இல்லை. அண்ணா காலேஜுக்கு போயிருக்கான்னு தெரியுது, அம்மாவும் ஒர்க் பண்ணுறாங்க, அப்பாவும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா நான் வந்துட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கண்ணா அப்படின்னா ஃபோன்லேயே கத்துறாங்க. அவங்க கத்துறதுலேயே உங்களுக்கு தெரியுது செம்ம கோவமாக இருக்காங்கன்னு. என்ன பண்ணுறது தெரியல. சரிம்மா சாரிம்மா அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பெட்டில் வந்து படுத்துது தான் அப்படியே தூங்கிட்டீங்க. அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஈவினிங் அம்மா உங்களை அடித்து எழுப்புறாங்க. பதறி அடிச்சுட்டு எழுந்து உட்காடுறீங்க. அப்பா வந்துட்டாங்க எழுந்து வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்களும் எழுந்து வரீங்க. அப்பா அடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பயம். பிகாஸ் நம்ஜுன் கூட பைக்கில் வந்ததுக்கே அடித்தாங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக அடிப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது, வயன் நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, ஏன் தரல, நீ பண்ணுறது எல்லாமே ஏதோ எனக்கு தப்பாக இருக்க மாதிரி இருக்கு, எதனா அப்பா கிட்ட இருந்து மறைக்கிறியா? அவரே பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க கண்ணு கலங்குது. சொல்லு, அப்பாட்ட சொல்லாமல் எதுவுமே இருக்க மாட்டேல்ல. ஏதாவது சொல்லணுமா? உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவரே பார்த்துட்டு இருக்கீங்க. அவரு எனக்கு என்னமோ தப்பான வழியில் போகிற மாதிரி தெரிதுவேன். இந்த மாதிரி நீ பண்ணவே மாட்டேன். 2 வாட்டி யாரோ பார்த்துருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸு, நீ யாரு கூடயோ பைக்கில் போயிட்டுருக்கியா,
நம்ஜுன் கூட தான் அடிக்கடிக்கு நீங்கள் அவங்க கூட தான் வெளில போகிறீங்க. ஸோ அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க யாரோ சொல்லியிருக்காங்க. புரியுது, அமைதியாக இருக்கீங்க. 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ஜுன் கூட பைக்கில் வந்திருக்க. எனக்கு பிடிக்காதது எதுவோ அதை தான் கரெக்டாக பண்ணுறவா நீ. அது மட்டும் இல்லை, என்ன இது புதுசா வெளியில் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டில் தங்குறது? எனக்கு புரியல. நீ வேணும்ட்டே பண்ணுறியா அதெல்லாம்? இல்லைப்பா. அப்புறம் எப்படி அங்கே தங்கிட்டு இருந்த? நைட்டு ஃபுல்லாக கால் பண்ணுறேன், எடுக்கவே இல்லை. இல்லைப்பா, அண்ணாக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ப்பா. அண்ணாக்கு இன்ஃபார்ம் பண்ண? என்கிட்ட சொல்கிறதானே? இல்லை, நீங்கள் சொன்ன கற்றுவீங்களா அப்படின்னு நினச்சி பயந்தேன்ப்பா. அது அதனால தான்ப்பா நான் சொல்ல. இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன்ல. அப்பா ஒரு நிமிஷம், அண்ணாட சொல்கிற தெரியுதா என்கிட்ட? ஓகே, நான் சொன்னால் கற்றுவேன். 2 வாட்டி யார் கூடயோ பைக்கில் போயிருந்தியாமே, யார் கூட போனேன்? இதை பண்ணாலுமே கத்துமல்ல. ஆனால் ஏன் பண்ண? உங்ககிட்ட இருந்து பதிலே இல்லை. அப்போ உங்கள் மூஞ்சியே பார்த்துட்ருக்காரு, நீங்கள் குனிஞ்சு நின்றுட்டுருக்கீங்க, கண்ட மேனிக்கு திட்டுறாரு. எனக்கு ஒன்று மட்டும் புரியுது பயான், நீ என்னமோ பண்ணுற, ஆனால் அப்பாவுக்கு அது பிடிக்காது. இங்கே பாரு, ஒழுங்கா இருந்தால் மட்டும்தான் அப்பா உங்ககிட்ட பேசுவேன், இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பா போயிடுறாரு. உங்களுக்கு அப்பா பேசலன்னா ஒரு மாதிரி இருக்குது. அழுதுட்ருக்கீங்க, அப்போ பேசவே இல்லை. அடித்தாலும் பரவாயில்ல போலியே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த டைம் உங்கள் பிரதர் வரான் ஃப்ரான்ஸு, நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்பா உங்ககிட்ட பேசவே இல்லை. எப்போவுமே நீங்கள் அப்பா கூட தானே காலேஜ்க்கெலாம் போவீங்க. ஸோ அப்பா உங்ககிட்ட பேசல. அப்பா காலேஜ் போயிட்டாரு. அண்ணா எப்போவுமே மார்னிங் சீக்கிரமாக போயிடுவான். உங்களுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல, ஓகே பஸ்ஸில் போயிடலாம் அப்படி சொல்லிட்டு வர நம்ஜூன் உங்களுக்கு கால் பண்ணுறான், என்கிட்டயே இருக்க அப்படின்னு. நீங்கள் அழுதுட்டே அப்பா என்கிட்ட பேசவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்ல, எங்கே இருக்க சொல்லு, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் இருக்க இடம் சொல்ல ஒரு 5 மினிட்ஸ் நம்ஜூன் அங்கே இருக்கான். ஏய், காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டு வந்த, காலேஜ்க்கு போலியா நீ? உங்கள் அப்பா சொட்டை தான் கூட்டிகிட்டு வந்து விடுவானே, என்ன கூட்டிகிட்டு வந்து விடலையா? நீங்கள் நம்ஜூன் ஹக் பண்ணிவிட்டு, நைட்லேருந்து அப்பா அப்பா என்கிட்ட பேசவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டெய்லி நான் அப்பா கூட தானே வருவேன், எனக்கு நான் தனியாக வந்திருக்கேன் அப்படி அழுதுட்ருக்கீங்க. நம்ஜூன் ஹக் பண்ணிட்டு, அவனுக்கு புரியுது, சரி ஒன்றும் இல்லை அழாத, அதான் நான் இருக்கேன் வாப்புலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் தான் உங்களை கூட்டிகிட்டு வரான். உங்களை அவன் தான் காம் பண்ணிட்டு காலேஜ் கூட்டிகிட்டு போய் விடுறான். அழுதுகிட்டே இருக்கீங்க. அங்கே போயிட்டோம், அப்பா பேச மாட்டேன்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாட்டா சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அப்பா பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆஃப்டர்நூன் 1 ஆமாம், எதுக்கு அழுகுற? எழுந்து பார்த்தா பையன் நின்றுட்டுருக்கான். அவனுக்கு உங்கள் மேலே க்ரஷ்ஷு, உங்களுக்கு லவ் இருக்கிறது, உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அதெல்லாம் அவனுக்கு தெரியாத. எழுதுற, எதுக்கு நீ இப்படி அழுற? அவனை பார்க்குறீங்க, அவனுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவன் ரொம்ப அழகாக இருப்பான். நம்ஜூன் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்ககிட்ட பேசிட்டே இருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அவங்ககிட்ட பேச பிடிக்கல. எழுதுற, நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸா? அவள் இப்படி அழுதுட்ருக்கா, உட்காந்துட்டு மொபைல் நோண்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு உங்கள் கையை பிடிக்கிறா. என்ன பண்ணுற, கையேடு வவலப்பலாம். வெளில நான் வரல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு சொல்லுங்க, வளர்ந்துட்டுருக்கா, அப்பா கூட ஏதோ சண்டை போல, வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு மேடம் தான் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பாடு வாங்கி கொடுத்தா காம் ஆயிடுவாள்ல, உங்களுக்கு அது தோணுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உங்களுக்கு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ஒரு ஃபுட்டி, அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூப்பிடும் போது உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வாட்டி சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. நீ வந்தாதாண்டி அவன் எங்களுக்கும் சேர்த்து ஏதாவது வாங்கி கொடுப்பான், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் வாங்கி தரேன், ப்ளீஸ் என் கையை விடுங்க. நீ கொடுக்குறதுலாம் வேணாம், அவன் ஏதோ பெருசாக ட்ரீட் வைக்கிறான் புல்லாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் காலேஜ் விட்டு வெளில வரீங்க, லன்ச் டைம். நம்ஜூன் வந்து நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஆஃப்டர்நூன் சாப்பிட மாட்டீங்க, அவனுக்கு ஏதோ சம்திங் தோணி இருக்கும் போல, சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான்.
பிகாஸ் மார்னிங்க அழுதுட்டே போனீங்க இல்லையா? ஸோ அது அவனுக்கு டிஸ்டர்பாக இருந்திருக்கு. சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான். நீங்கள் சாப்பிட்ட வெளியே வர நம்ஜுன் இருக்கான். நீங்கள் பார்க்கல, பட் நம்ஜுன் உங்களை பார்த்துட்டான். உங்களை பார்த்து சிரிச்சுட்டு வயன் அப்படி கூப்பிட வரான். நீங்கள் காலேஜ்லேருந்தும் வெளியே வந்து ரோடு கிராஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. நம்ஜுன் ஏய் வயன் அப்படி கத்துறான். அவங்க காதுலேயே விழல. இங்கே போறா அப்படின்னு பார்த்தா நீங்கள் தான் ஹோட்டல் போறீங்க இல்லையா? அவனுக்கு அது தெரியுது சாப்பிட போறா அப்படிங்கிற மாதிரி. அவன் பார்த்துட்டே இருக்க இங்க அந்த பையன் ரோடு கிராஸ் பண்றான் அப்படி சொல்லிட்டு உங்க கையை பிடிக்கிறான். நம்ஜன் பார்த்துட்டே இருக்கான் யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி. நீங்க அவனை பாக்குறீங்க, பட் கையெல்லாம் எடுக்கல. பிகாஸ் ரோடு கிராஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால கையை பிடிச்சிட்டு இருக்கான். சைலண்டாக தான் இருக்கீங்க. அவன் உங்க கையை பிடிச்சி ரோடு கிராஸ் பண்றான். கொலை வரியில ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு எல்லாரும் சாப்பிட போறாங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து போறீங்க. அவன் ரோடு கிராஸ் பண்ணியும் உங்க கையை விடல. நீங்களும் அது பெருசா மைண்ட் பண்ணல. ஓகே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் விட்டுட்டீங்க. அதையும் பார்த்துட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் சாப்பிட உட்காரும் போது நீங்க ஒரு பக்கம் அந்த பையன் பக்கத்துல உட்காந்துக்கிறீங்க. சீட் இல்லை அப்படி சொல்லிட்டு மீதி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி கும்பலாம் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் உங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறான். நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டு உங்களால் அதுக்கு முடியல சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக சாப்பிட்டு இல்லை எனக்கு போதும் அப்படி சொல்ல, ஏன்டி நீ நல்லா தானே சாப்பிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு போதும், எனக்கு பசிக்கல அப்படியே சொல்கிறீங்க. சரி ஓகே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அவன் எல்லாருக்குமே பே பண்ணுறான். ஸோ நெக்ஸ்ட்டு அதே தான் ரோடு கிராஸ் பண்ணிட்டு காலேஜுக்கு வரணும். அதே போல் நீங்கள் வந்துட்டுருக்க கேங்குக்கு சென்டரில் வந்து நம்ஜுனோட பைக்கு நிற்குது. அப்படியே எல்லாரும் அப்படியே நிற்க அவனோட கை இன்னுமே உங்கள் கையில் தான் இருக்கு. பிகாஸ் அகெயின் நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ஜுன் வந்து நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு நம்ஜுன் பார்த்த உடனே ஷாக் ஆகிடுச்சு. அந்த பையனோட கையை மெதுவாக எடுத்து விடுறீங்க. அவனுமே பார்க்குறான் யார் இவன் அப்படிங்கிற மாதிரி. நம்ஜுன் எதுவுமே பேசல. பலாரும் அரைஞ்சிட்டான். கண்ணே கலங்கிடுச்சு உங்களுக்கு. எதுவுமே பேசல. நம்ஜுனை பார்க்க அசிங்கமான ஒரு பேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களை திட்டிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உங்களை அடித்தது, அசிங்கமாக உங்களை திட்டினது அப்படி சொல்லிட்டு இன்னும் ஹர்ட்டிங்காக இருக்குது. இன்னும் அலையாக வருது. கண்ணில் அவ்வளோ தண்ணி வந்துட்டே இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ஜுன் நீங்களும் லவ் பண்ணுறது அப்படின்றத விட நீங்கள் க்ரஷ் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ணுறதுலாம் லவ்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களை நம்ஜுன் அடிக்கும் போது அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களை பார்த்து எதுக்கடி அவன் அடித்தான்? நீ எதுவுமே பேசலை. நீங்கள் அங்கேருந்து கிளாஸ்க்குள்ளே வந்தாச்சு. ஆல்ரெடி மார்னிங்கில் இருந்து நீங்கள் அப்பா உங்ககிட்ட பேசல அப்படின்னு நினச்சி நீங்கள் அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ இது வேற நம்ஜுன் அசிங்கமாக திட்டான். அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, இப்போ அடித்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடி அடிச்சிட்டான். ஸோ இது உங்களுக்கு இன்னும் இன்சல்ட்டாக அவ்வளோ பெயின்ஃபுல்லாக அப்படி இருக்குது. அன்னைக்கு டே ஃபுல்லாக நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஈவினிங் அந்த காலேஜில் இருந்தோம் வெளியே வர நம்ஜுன் ரெடியாக நின்றுட்டுருக்கான் உங்களுக்காக. நீங்கள் இன்னுமே அழுதுட்ருக்கீங்க. அதை பற்றிலாம் அவனுக்கு கவலையே இல்லை. உங்கள் முன்னாடி வந்து பைக் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறான். நீங்கள் அவனையும் கிராஸ் பண்ணி போக கையை பிடிச்சிட்டு பைக்கில் ஏறியா இல்லை தரன்னு இழுத்துட்டு போகட்டா? எதுவும் பேசல. பின்னாடி ஏறி உட்காந்துக்கிட்டீங்க. செம்ம கோவமாக இருக்கான். உங்களுக்கு அது நல்லாவே புரியுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களை பார்க்குறாங்க. எதுவுமே யாருக்கிட்டுமே பேசலாம். அவன் பைக் எடுத்துகிட்டு கிளம்புறான். சைலண்ட்டாகவே வரீங்க. அவனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்க போகிறோன்னு தெரியல. அவன் ஸ்ட்ரீட்டாக அவன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு கீழே இறங்க, நான் சொல்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் கீழே இறங்குன்னு சொன்னேன். இறங்கி நிற்கிறீங்க. அவன் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளவா
வீட்டுக்குள்ளே போகிறான். அவன் பின்னாடியே வரீங்க. நான் ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்க. இவ்வளோ கோவப்படுறீங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி. சரி சரி ஒரு நிமிஷம். யார் அவன்? எது? தெரியாத மாதிரி கேட்காத. யார் அவன்? அது ஃப்ரெண்டு. ஓ ஃப்ரெண்டு தான். கையை பிடிச்சிட்டு போகிறது, உரசிட்டு உட்கார்றதா? என்ன வயனுதா? நான் சொல்கிறத கேளுங்க. கழுத்தை பிடிக்கிறான். கழுத்தை வலிக்குது. வேணுங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க? செம்ம சண்டை போகுது உங்கள் 2 பேருக்குள்ள. செம்மையாக கோவப்படுறான். நீங்கள் சொல்ல வரதே அவன் கேட்க மாட்டேன்றான். அவன் முன்னாடி ஒருத்தவங்க கையை பிடிச்சது அது அவனுக்கு அவ்வளோ கோபம் வருது. கொஞ்ச நேரம் இப்படியே டைம் போயிட்டே இருக்க நம்ஜூன் உங்களை ஹக் பண்ணி உங்கள் மேலே படுத்துட்ருக்கான் வித்தவுட் ட்ரெஸ்ஸு. அழுதுகிட்டே இருக்கீங்க. கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்ல போகிறேன்னு நீங்கள் கேட்கவே மாட்டீங்கள்ல. அவங்க மேலே வந்து கீழே இறங்கி படுத்துட்டு போயிட்டு ட்ரெஸ் போடு, உன் வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன். எதுவுமே பேசல. எழுந்து போய் ட்ரெஸ் போடுறீங்க. சுத்தமாக உங்களால் முடியல. காலெலாம் அப்படி வலிக்குது. ஒரு மாதிரி நடுங்குது. பெயின்ஃபுல்லாக இருக்குது. அதோடவே நீங்கள் ட்ரெஸ் போட்டுட்ருக்கீங்க. ட்ரெஸ் போட்ட இந்த சவுண்ட் கேட்டு அவன் எழுந்து ட்ரெஸ் போட்டு கீ எடுத்துகிட்டு வெளில வரான். அவன் பின்னாடியே வரீங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். இங்கே உங்கள் பிரதர் ஃப்ரான்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவனுக்கு இப்போ தான் நியூஸ் வருது. என்னன்னா உங்கள் சிஸ்டர் சாப்பிட்டு வரும்போது நம்ஜூன் அடிச்சிட்டாங்க அப்படி நியூஸ் வருது. உங்கள் ஊர் பையன்தான் அவனுமே. ஸோ அவனுக்கு புரியல எதுக்கு அவன் வந்து ஒயனை அடித்தான், எதுக்கு அடித்தான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அது திங்க் பண்ணுறதை விட கோபம் வருது. அதே கோபத்தோடு அவன் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். நம்ஜூன் உங்களை விட்டுருப்பான் இல்லையா? ஸோ விட்டுட்டு எப்போவுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க ஒரு ஷாப்புக்கு போகிறான். அங்கே தான் எப்போவுமே அவன் உட்காந்துட்ருப்பான். ஸோ அதே போல் அங்கே உட்காந்துட்ருக்க உன் பிரதருக்கு தெரியும் நம்ஜூன் எங்கெங்கே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே போயிட்டு நம்ஜூன் உட்காந்துட்ருக்கான் பைக் மேலே. ஸோ நம்ஜூன் ஃபேஸ்ல ஒரு பஞ்சு ஒன்று வைக்கிறான். எதுக்கு அடிக்கிறான் நம்ஜூனுக்கு தெரியல. சடான்னு வந்து அடிக்கும் போது அவனால் அதை ஸ்டாப் பண்ண முடியல. அகெயின் அடிக்கும் போது நம்ஜூன் அவன் 2 கையும் பிடிச்சிட்டு ஃப்ரான்ஸ் என்னாச்சு, எதுக்கு இப்படி பண்ணுற? எதுக்குடா என் தங்கச்சி அடிச்ச? பொறுக்கி எவ்வளோ தைரியம் தான் உன் மேலே கை வைப்பா அப்படிங்கிற மாதிரி அகெயின் அடிக்க வரும்போது நம்ஜூனுக்கு தெரிஞ்சிருச்சு ரீசன்னு. ஃப்ரான்ஸுக்கு பாரு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்ச நேரம் சைலண்டாக இரு அப்படின்னு நம்ஜூன் ஸ்டாப் பண்ண பார்க்குறான். ஒன்றா கேட்கவே மாட்டேன்றாங்க. நம்ஜூனோட ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபர்ஸ்ட் பிரதருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஸோ நியூஸ் அவங்க அதுக்கும் போது 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்படி கொஞ்ச நேரம் 2 பேரையும் காம் பண்ணி பிரித்து வைங்க, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஷாம் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். இங்கே ஃப்ரான்ஸை காம் பண்ணவே முடியல. நம்ஜூன் அடித்தாதான் அவனுக்கு வெறி அடங்கும் போல அந்த மாதிரி அடிச்சுட்டே இருக்க. கொஞ்ச நேரத்தில் ஷாமும் வந்தாச்சு. ஷாம் வந்து ஃப்ரான்ஸை பிரித்து விட்டுட்டு ஃப்ரான்ஸை தான் அடிக்கிறான். பலான்னு அரைச்சிட்டான். டேஷு என்ன எதுக்குடா அடிக்கிற? இதோ நிற்கிறான்ல, நம்ம தங்கச்சி அடித்தான்டா, நீ கேட்கலனாலும் பரவாயில்ல, வாயை மூடிட்டு இரு, நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அகெயின் ஃப்ரான்ஸ் அடிக்க வரும்போது ஷாம் தடுத்து, நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போ. பார்த்துக்கிறியா? என்னடா பார்த்துக்கிறேன், நகர்ந்து நெல்லு. அகெயின் அடிக்கும் போது ஷாம் தான் ஃப்ரான்ஸை ஸ்டாப் பண்ணி காரில் எடுத்து போட்டு அங்கேருந்து இழுத்துட்டு வரான். ஏண்டா எதுக்கிட்ட அப்படி ரோட்டில் நின்று சண்டை போட்டுட்ருக்க? அங்கேயே சொன்னல உனக்கு, அவன் நம்ம தங்கச்சி அடிச்சிருக்கான்டா, அவனுக்கு கோவமே வரலையா? வயன் எதுக்கு அடிச்சான் அவன்? அதுதான் இப்போ உனக்கு முக்கியமா? அவன் எதுக்கு அவ்வளோ அடிக்கணும்? செம்மையா கத்திட்டு வரான். சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன் கொஞ்ச நேரம் 7 இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீட்டில் தான் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, படுத்துட்டு அழுதுட்டு அப்படி இருக்கீங்க. ஷாம் வரான். நீங்கள் அழுதுட்டு மூஞ்சியே ஒரு மாதிரி இருக்கு. உங்களை பார்க்குறான். வயன் என்னாச்சா?
அண்ணா அப்படி கேட்க எழுந்து உட்காந்து உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறீங்க. வெளில வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஷாமி இல்லை, என்னால் கொஞ்சம் முடியல, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது, நம்ம நாளைக்கு பேசலாமா? நம்ஜூன் மேட்ரு, எழுந்து வெளியே வா, நம்ம பேசணும் அப்படி சொல்ல பயம் வந்துருச்சு. அண்ணாக்கு தெரிஞ்சிருச்சா அப்படி. ஸோ எழுந்து வெளில வந்து நம்ஜூன் மேட்ரா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க வர கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு வரான். உங்களுக்கா? ஓகே, நம்ஜூன் எல்லாத்தையும் சொல்லிட்டான் போல, அண்ணா கேட்க போது போல, அண்ணா மூஞ்சியா இவ்வளோ கோவமாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ணிட்டு வெளில வந்து என்னாச்சு, நீ எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்க, ஏதாவது பிரச்சனையா? வன், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நம்ஜூன் உன்னை அடிச்சானா? அவன் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, உன்னை தானே கேட்குறேன். நம்ஜூன் உன்னை அடிச்சானா? ஏதாவது சொல்லு. உங்களுக்கு ஓகே இதுதான் தெரியும் போல. ஆமாம், இது எப்படி இவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு, உனக்கு எப்படி தெரியும்? ஃப்ரான்ஸ் ஒரு ரகலையே பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல, ஃப்ரான்ஸ் அப்படி பண்ணா அப்படி இருக்கு. பிகாஸ் உங்களுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஆகாது. இனிமே மாதிரி ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி 2 பேருக்கும் அடிக்கடிக்கு சண்டை வந்துட்டே இருக்கும். ஆனால் உங்களை யாரோ ஒருத்தங்க அடிக்கும் போது அவனுக்கு கோவம் வந்துருக்கு, உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் வயன், நீ கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சொல்லுண்ணா. என்னாச்சு? நம்ஜூன் எதுக்கு ஒன்று அடித்தான்? உங்கள்கிட்ட பதிலே இல்லை, நீங்கள் சைலண்ட்டாக அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஏய் ஏதாவது சொல்லு. அப்படி உங்ககிட்ட பேசிட்டே இருக்க ஃபோன் வந்துட்டுருக்கு, அவன் சைலண்டில் போட்டுட்டு சொல்லுவேன். உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அடித்தான் அப்படி சொன்னதுக்கே வந்து ஃப்ரான்ஸ் இவ்வளோ கோவப்பட்டான். ஷாம் அந்தளவுக்கு கோவலாம் பண்ண மாட்டான், பட் அது அவனுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? நாங்கள் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிட்டோம் அதெல்லாம் சொன்னான், அவனுக்கு கஷ்டமாக இருக்கும் தெரிஞ்சுட்டு சொல்லாமல், அண்ணா நான் அவனை சொல்கிறேன், கோவப்படாத என்ன, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை பார்க்க எனக்கு அவரை பிடிச்சிருக்குண்ணா. உங்களே பார்த்துட்ருக்கான். அவர் என்னை எதுக்கு அடித்தாருண்ணா, அவரை நான் லவ் பண்ணுறேன்னு அவர்கிட்ட சொன்னேன்னா அதனால தான் அடித்தார். மாற்றி சொல்லிடுறீங்க. ஏய் வயன், இங்கே பாரு, சும்மா தானே சொல்கிற. நீங்கள் தலையை குனிஞ்சிட்டே இல்லை அப்படி தலையாட்டிட்டு, அவர் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவரை லவ் பண்ணுறேன், பொல்லார்னு அண்ணா அடிச்சிட்டான், ஆளோ வந்துருச்சு. என்னடா இது, உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாரும் உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க, உங்கள் அப்பாவை உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், அப்பா அப்படி பேசிட்டாங்களா. நெக்ஸ்ட்டு நம்ஜூனும் உங்களுக்கு பிடிக்கும், நம்ஜூனும் இப்படி பண்ணிட்டான், அடிச்சிட்டான். அதுவும் இல்லாமல் உங்கள் அண்ணா சின்ன வயசுலேருந்து ஷாமா உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும், அவனும் அடிச்சிட்டான், கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நீங்கள் அவனை பார்க்க அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான், உறவுகிட்ட முட்டாள், என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ, என்னை அசிங்கமாக நினைப்பான். நீ நீ பண்ணதுக்கு நான் என் மூச்சில் உங்களுக்கு அது ஒழுங்கு அவ்வளோ போயிடு. அவ்வளோதான், வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. அவன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ஜூன் கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. அட்டன் பண்ணி காதில் வச்சு, ஷாம் இங்கே பாரு, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஃபஸ்ட்டு மாதிரி என் மேலே கோவமாக இருக்காத, கொஞ்சம் தெளிவாக பேசணும் ப்ளீஸ். ஷாமுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஒயன் பண்ண வேலைக்கு அதை பற்றி ஏதாவது பேச போகிறான். நம்ஜூன் எனக்கு ஒர்க் இருக்கு. டேய், உன் தங்கச்சியை பற்றி பேசணும், கொஞ்சம் வாடா. அதுதான் பேச போகிறான்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. அசிங்கமாக நினைக்க போகிறான். ஐயோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு, சரிடா வரேன்டா, காலை கட் பண்ணுறான். இதுக்கிடையில் நம்ஜூன் உங்களுக்கு அத்தனை வாட்டி கால் பண்ணிட்டே இருக்கான், நீங்கள் எடுக்கவே இல்லை, ரொம்ப டவுன் ஆகிட்டீங்க, அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கு. வாய்ஸ் மெசேஜ் வருது. இங்கே பாரு, நம்மளோட சண்டை நம்ம எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், வண்ணன்ட்ட பேசணும், அவன் பேசுகிறான்னு சொல்லியிருக்கான், என்ன பேசட்டும் அப்படி கேட்டு வந்திருக்கு. நீங்கள் ரிட்டன் வாய்ஸ் மெசேஜ். இல்லை, நான் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிட்டியா? என்னடி சொன்னேன்? இங்கே பாருங்க, உங்களுக்கும் அவருக்கும் சண்டை வராது, புரியுதா? அந்த மாதிரி தான் கிளியர் பண்ணியிருக்கேன்.
இப்போ என்ன பண்ணுறீங்க? நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், அது பிடிக்காம நீங்கள் என்ன அடிச்சிங்க, அதை அப்படியே நீங்கள் அவன்கிட்ட சொல்லுங்க. அப்படி சொல்ல அவன் செம்மையாக கோவப்படுறான். ஏண்டி இதை சொன்ன? நம்ம லவ் பண்ணுறங்கிறத சொல்கிறது என்னடி? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது தெரிஞ்ச அவன் உங்க மேல கோவப்படுவான். எவ்வளவு நாளடி இதை நீ மறைச்சு வச்சிருப்ப? ஆல்ரெடி எனக்கு இவன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். இதை வச்சு மேலும் மேலும் நீ ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க நீ அப்படி சொல்றான். உங்களுக்கு அவன் கத்த அவ்வளவுதான். அந்த போனை தூக்கி போட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டீங்க. அவன் டென்ஷன்ல ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் தான் ஷாமும் வந்தாச்சு. ஷாமுக்கு நம்ஜனை எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. நம்ஜனுக்கு ஷாமை எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. ஷாம், டேய் நம்ஜன் ஐம் சாரி அப்படி சொல்லிட்டு அவன் ஃபோர் ரப் பண்ணிட்டே, சாரிடா, வாயன் ஏதோ சின்ன பொண்ணு, அவள் ஏதோ தெரியாம உங்ககிட்ட ஏதோ ப்ரப்போஸ் பண்ண, எனக்கு தெரியுதுடா, அவனை பற்றி எனக்கு புரியும். நீ கோவப்பட்டிருக்க வேண்டாம், அவளை அடிச்சிருக்க வேண்டாம், நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். சரி ஓகே, நான் அதை பற்றிலாம் பேச வரல. நீ அடித்தது கூட எனக்கு கோவம் வரல. இங்கே பாரு, அவள் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல், நீ வேற அடிக்கடிக்கு வீட்டுக்கு வரியா, அதனால ஏதோ சம்திங் அட்ராக்ஷன் அப்படின்னு அவன் பேச வர நம்ஜுன், ஷாம் ஐம் சாரிடா. டி நான் தாண்டா சாரி கேட்கணும், என் தங்கச்சி தான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா. இல்லைடா, ஒயனை எனக்கும் பிடிச்சிருக்கு. அமைதியாயிட்டான். வயன் உன்கிட்ட மாற்றி சொல்லியிருக்கா, மாற்றி சொல்லிட்டேன், நீ எனக்கும் சொன்னான். நான் வயனை அடித்தேன்தான், பட் நீ சொன்ன ரீசன்லாம் கிடையாதா. வயனை நானும் லவ் பண்ணுறேன்டா மச்சான், எனக்கு வயனை பிடிச்சிருக்கு. ஷாமுக்கு ஷாக்காக இருக்கு. டேய் என்னடா உள்ளறீங்க ஆள் ஆளுக்கு? ஆமாண்டா மச்சான், எனக்கு வயனை பிடிச்சிருக்கு, நான் கேட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு, அவ்வளோ சரின்னு சொல்லிட்டா. இங்கே பாரு, உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன், ஐம் சாரின்னு சொல்ல வரான். அதுக்குள்ள நம்ஜனை ஷாம் அடிச்சுட்டு ஷர்ட்டை பிடிச்சி, சின்ன பொண்ணுடா, எனக்கு லவ் டி ஒவ்வொருத்தான் ஏதோ பைத்தியம் மாதிரி சொன்ன, உனக்கு எங்கடா போச்சு அறிவு? கையை எடு ஷாம், நான் பேச வர்றதுக்கு எனக்கு கோவம் கரெக்டு தான், எனக்கு புரியுது. உன் சுச்சுவேஷனில் நான் இருந்தால் கண்டிப்பாக யோசிச்சிருப்பேன். நீ யோசிக்க மாட்டேன்றீங்க பாரு. ஒய்யன் ஒன்றும் என்கிட்ட வந்து சொல்லலை, நான் தான் ஒயன்கிட்ட போய் சொன்னேன். எனக்கு புரியுது, அவள் சின்ன பொண்ணு, இங்கே பாரு, அவள் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவளை லவ் பண்ணுறேன், அவகிட்ட போய் கேட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. அவள் சரின்னு சொன்னாடா, துரோகம் பண்ணிட்டாடா என்கிட்ட, பின்னாடி குத்திட்டா. அவள் சின்ன பொண்ணு. நம்ஜன் பேச வரான், காதலே வாங்காம, டி போடா, என் மூஞ்சில முழிக்காதடா, டி ஷாம் நெல்லு, நான் கூட பேசணும், இங்கே பாரு நெல்லு அப்படின்னு கூப்பிட்ட. ஷாம் காதலே வாங்காமங்கிறது கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான்.